ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் செல்வாஸ் லுக் புக். அண்ட் ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் வீடியோவே போடல, ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த vlogல வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, DML as a நியூ மாம், என்னோட டே வந்து ஒரு நியூ மாமா எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு குழந்தைக்கு அம்மாங்கிறது ஐ ஸ்டில் couldn't believe, பட் வந்து அதுதான் ட்ரூ. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தட்ஸ் ட்ரூ. நான் வந்து அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பரவாயில்ல, இருந்தாலும் வந்து இந்த ஃபேஸை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது திரும்பி வராது. இந்த ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வருமானு தெரியாது. இப்போ வந்து நான் எந்த தைரியத்தில் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, என் பையன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் முழிச்சுக்கிறதுக்குள்ளே நான் வந்து பேசிடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கண்டிப்பாக முழிச்சிருவான். முழிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஆல்சோ வந்து இப்போ நான் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே. அப்படி இல்லைன்னா வந்து அவன் சம்டைம்ஸ் முழிச்சிட்டான் அப்படின்னா அப்படியே முழிச்சிட்டே இருப்பான், கையிலே வச்சுட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரம். தூக்கம் வந்தால் தூங்கிடுவான் ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா தூக்கம் வரலங்கிற பட்சத்தில் நம்மளாக வச்சுட்டு இருக்கணும் அவனை. ஸோ அதனால் இப்போ இருக்கிற டைமில் வந்து நான் உங்ககிட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போய் சாப்பிட போகணும். ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட் போட்டுருச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம எதை பற்றியுமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மனசை திடப்படுத்தி வச்சுருக்கேன். நான் வந்து எப்படியாவது குறைச்சிக்கலாம் வெயிட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஓகே இதெல்லாம் விட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா நான் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயிட் போட்டிருப்பேன். ஸோ அந்த டைமில் கரெக்டாக என்னோடய மேரேஜ் டைமில் வந்து பயங்கரமாக வெயிட் போட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஸோ அந்த வெயிட்டையே வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருந்தாலும் கண்டிப்பாக குறைச்சிட முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கேன். பார்ப்போம், வெயிட் லாஸ் பண்ணும்போது அதையும் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என் பையன் தூங்கும்போது இந்த மாதிரி துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டால் தான் உண்டு. சம்டைம்ஸ் அம்மா பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் நான் பண்ணுவேன். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டேன். ஆக்சுவலாக இது ரொம்ப கம்மி, இல்லைனா யூரின் போய் அப்படியே ஃபுல்லாக இருக்கிற எல்லா துணியும் அழுக்கு பண்ணிடுவான். பட் குழந்தைங்க வந்து அப்படி தான் போவாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோமோ, அதாவது எப்போ என் பையன் தூங்குறானோ அப்போ வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். என்னோடய ஹேர் நல்லா வளர்ந்துருச்சு. சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இது வந்து பயங்கரமான வில்லேஜ். ஹோம் டவுன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வில்லேஜ். ஸோ இங்கே வந்து நான் ஹேர் கட் பண்ணாலுமே பின்னியோ இல்லை வந்து பேண்டு போட்டோ தான் இது பண்ண முடியும். வெளியில் போனால் கூட என்னால் ஃப்ரீ ஹேர்லாம் விட முடியாது. ஸோ அதனால் வந்து ஹேர் கட்லாம் இப்போதைக்கு பண்ணல. நான் சென்னை வந்ததுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணவே இல்லை நான். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து நாங்கள் போய் கேட்டுட்டு வர வேண்டியது இருந்துச்சு. நான் வெளில போகும்போது மோஸ்ட்டாக ஓரளவுக்கு தான் வந்து விலாக்லாம் எடுப்பேன். ரொம்பலாம் விலாக் எடுக்கணும் அப்படின்னு பார்க்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஷையாகவும் இருக்கும். அதனால் நான் விலாக்லாம் வந்து எடுக்கல. கம்சி கொஞ்சம் சவுண்டு போடாமல் கீழே வந்து கம்சி விளையாடிட்டு இருக்காரு, சவுண்டு வருது. நகராட்சி போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட் கேட்டு வந்தோம். பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆனவுடனே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நகராட்சி கொடுத்துருவாங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அது ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 1 வீக் கழித்து வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம வாங்கணும். இப்போ என் பையன் அழகாக நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். குழந்தைங்க எப்போல்லாம் அழுறாங்களோ அப்போ வந்து பசிக்கும், அப்படி இல்லைன்னா யூரின் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லை மோஷன் போயிருப்பாங்க, இதனால தான் அழுவாங்க. பேம்பர்ஸ் போட்டிருந்தா யூரின் பாஸ் பண்ணுறப்ப தான் அழ மாட்டாங்க, ஒன்லி மோஷன் போகிறப்போ அழுவாங்க, அதுக்கப்புறம் பசிச்சா அழுவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து துணி கட்டி விடுறோம் அப்படின்னா எப்போல்லாம் யூரின் போகிறாங்களோ அப்போல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க, மாற்றி விட்டுட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா அந்த ஈரம் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எதுக்குன்னா, என் பையனோட கால் அதுக்கப்புறம் கையோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் இதை வந்து எங்களால் ப்ராப்பராக எடுக்கவே முடியல. எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆச்சு. கடைசியில் ஒன்று கூட ப்ராப்பராக அந்த பிரிண்ட் வந்து கரெக்டாக வரவே இல்லை. எதுலேயுமே தூங்குனாலும் எடுக்க முடியல. தூங்குனா கை கால் எல்லாம் சுருக்கி வச்சுக்கலாம், நம்ம விரிச்சு விட்டோம் அப்படின்னா அழுதுன்றான். முழிச்சிட்டு இருக்கும்போது கை கால் நல்லா ஆட்டிகிட்டே இருக்கான், அதை வச்சு நம்மளால் எடுக்கவே முடியல. பட் இருந்தாலுமே அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு மெமரிக்காக. ஏதோ
ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் லைட்டாக நல்லா வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதை கடைசியில் காட்டியிருப்பேன். ஸோ அது மட்டும் நல்லா இருந்துச்சு. இதுதான், இது மட்டும் கொஞ்சம் நல்லா வந்திருந்தது. மற்றபடி எதுவுமே நல்லா வரல. ஏன்னா கரெக்டாக வச்சு அழுங்காமல் எடுத்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நல்லா வரும். உன்னோட விளையாட்டு பொருள் கம்சி வந்து இது அடம் பிடிச்சி வாங்கிச்சு. இது வந்து ஒரு மேக்கப் கிட்ஸ் விளையாடுறதுக்காக. ஸோ இது அடம் பிடிச்சி வாங்கினது எதுக்குன்னா, நான் எங்கேயும் விளையாட போக மாட்டேன் வெளியில், வீட்லேயே விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கப்புறம் இதை வச்சு விளையாடுறத விட வெளில போய் விளையாடுறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. வெளில போய் விளையாட மாட்டேன்னு சொல்லி தான் இதை வாங்கினதே. பட் அது மேடம் ஃபாலோ பண்ணவே இல்லை. சின்ன பசங்களை நம்ம மோஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். ஏன்னா வந்து விளையாடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த ஏஜில். அதனால் நான் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக தான் விடுவேன், விளையாட போகட்டும் அப்படின்ட்டு. ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போகிறதுக்கெலாம் நான் எதுவும் பெருசாக வந்து ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் தான் வந்து ஈவினிங்கில் வீட்டில் இருப்பேன். ஸ்கூல் முடிச்சுட்டு கம்சி வரும்போது வீட்டில் இருக்கிறது நான் தான் என் பையனை பார்த்துட்ருப்பேன். அம்மா அப்பா தோட்டத்தில் இருப்பாங்க, என் தங்கச்சி வந்து ஊரில் இருக்குது. அதனால் நான் தான் இருப்பேன். என்கிட்ட தான் பெர்மிஷனும் கேட்கும், பெரியம்மா நான் விளையாட போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. சின்ன பசங்க கேட்கும்போது நம்மளால் நோ சொல்லவே முடியாது. முக்கியமாக என்னால் நோ சொல்ல முடியாது. முடிஞ்சளவு நோ சொல்லி பார்ப்பேன். அதுக்கு மேலே ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஓகே போய் விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவேன். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயாகவும் விடக்கூடாது. நான் இருக்கிறனால தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து கம்சி வீட்லேயே இருக்குது. அப்படி இல்லைனா வீட்டில் விட மாட்டாங்க. அப்பா வந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் ஈவினிங்கு. கம்சி படிக்கிறதுமே நல்லா படிக்கும். ஒரு சில நேரம் தான் வந்து மேடம் வந்து முடியாதுங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் நான் படிக்கிற இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா படிப்பாங்க. அதனால விளையாட்டு விஷயத்துலையும் நம்ம பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போகணும் அப்படின்னு கேட்டால் நான் அலோவ் பண்ணிடுவேன். எந்த குழந்தையுமே இது என் தங்கச்சி பொண்ணாவே இருந்தாலும் அவங்க அதோட பேரண்ட்ஸ் கண்டிச்சா அது தப்பாக தெரியாது. அதர்வைஸ் நம்ம கண்டிக்கும் போது அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே அது தப்பாக கன்வே ஆகிடும். அதனாலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வந்து மேடம் கிட்ட நடந்துக்கிறது கிடையாது. நியூ பார்னை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எப்போ வந்து குழந்தைங்க தூங்குறாங்களோ அப்போ நம்மளும் தூங்கணும், அவங்க எழுந்துக்கும் போது நம்மளும் எழுந்துக்கணும். இடைப்பட்ட அந்த கேப்பில் வந்து நமக்கு தேவையான வேலைகளும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் எனக்கு வந்து என்னென்னா தூக்கம் வந்து சும்மாவே நான் தூங்கிட்டு எழுந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து தூக்கமே வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா எனக்கு சுத்தமாக தூக்கமே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன் இடையில எழுந்து திரும்ப தூங்குறதுக்கு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு இப்போதைக்கு குழந்தைய குளிக்க வைக்க மட்டும்தான் தெரியாது. மற்றபடி ஐ கேன் ஹேண்டில் ஹிம். எல்லா டைம்லையும் என்னால் பார்த்துக்க முடியும். நைட்டில் கூட ஃபுல் டைம் முழிச்சு தான் பார்த்துட்ருக்கேன். சம்டைம்ஸ் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பான். இதை வந்து டாக்டர்கிட்ட கேட்கும் போது இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். நியூ பார்ன்ஸுக்கு வந்து ஸ்லீப் வந்து ரொட்டீனாக அவங்களுக்கு அந்த ரொட்டீன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கே வந்து 3 months ஆகுமாமா. ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி நைட்டெல்லாம் முழிச்சிட்ருக்காங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக் வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ யாராவது நியூ மாம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். கோச்சா ஸ்போர்ட்ஸ் சொல்லுவா. அடுத்த ஒரு சூப்பரான vlogல நம்ம மீட் பண்ணலாம். Until then it's bye from Selva. Bye.